குடியரசு துணைத் தலைவரை தேர்வு செய்வதற்கான வாக்குப்பதிவு நிறைவடைந்திருக்கிறது. சரியாக காலை 10 மணிக்கு தொடங்கிய வாக்குப்பதிவு மாலை 5 மணிக்கு நிறைவடைந்திருக்கிறது. குடியரசு துணைத் தலைவரை தேர்ந்தெடுப்பதற்கான வாக்குப்பதிவு நிறைவடைந்திருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் டெல்லி செய்தியாளர் சுசித்ரா. விவரங்கள், அனைத்து எம்பிக்களும் வாக்களித்திருக்கிறார்களா? விவரங்கள். குடியரசு துணைத் தலைவருடைய வாக்கு பதிவு என்பது தற்பொழுது அதிகாரப்பூர்வமாக நிறைவடைந்துள்ளதாக தேர்தல் அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார். இன்று காலை 10 மணிக்கு தொடங்கிய வாக்கு பதிவு என்பது சுமார் பிற்பகல் 3:30 மணி அளவில் சுமார் 760க்கும் அதிகமான எம்பிக்கள் 761 எம்பிக்கள் வழிய வாக்கு என்பது பதிவாகியுள்ளதாக தேர்தல் ஆணையர்கள் தெரிவித்திருந்த நிலையில் தற்பொழுது அந்த வாக்குப்பதிவு என்பது முழுவதுமாக முடிவடைந்திருக்கிறது. மொத்தம் இன்று பதிவாக வேண்டிய வாக்குகளுடைய எண்ணிக்கை என்பது 768 என்ற ஒரு கணக்கீட்டையும் தேர்தல் நடத்தும் அதிகாரிகள் தெரிவித்திருந்தார்கள். தற்பொழுது முழு வாக்குகளும் பதிவாகி விட்டதா இல்லையா என்பது தொடர்பான அறிவிப்புகளை தேர்தல் அதிகாரி இன்னும் வெளியிடவில்லை. ஆனால் இந்த நடைமுறைகள் அனைத்துமே முடிந்து விரைவிலேயே இன்னும் அடுத்த ஒரு சில அரை மணி நேரத்திற்குள்ளாகவே வாக்கு எண்ணிக்கை பணிகளும் தொடங்கும் என்ற ஒரு தகவலானது கிடைக்கப்பட்டுள்ளது. 6 மணிக்கு வாக்கு எண்ணிக்கை என்பது தொடங்கும் என கூறப்பட்ட நிலையில் அதற்கு முன்கூட்டியே இந்த வாக்கு நடவடிக்கைகள் முடிவடைந்தால் நிச்சயமாக 5:30 மணி முதலே அந்த வாக்குகள் எண்ணப்பட்டு விரைவிலேயே அந்த யார் குடியரசு துணைத் தலைவராக புதிய தலைவராக பதவியேற்க உள்ளார் என்ற ஒரு அறிவிப்பையும் அவர்கள் வெளியிடுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக கூறப்படுகிறது. சுமார் 8 மணி 8:30 மணிக்குள் அந்த அனைத்து விவரங்களும் வெளியாகும் என்ற ஒரு தகவல் கிடைத்துள்ளது. மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. வரும் 12ஆம் தேதி புதிய துணை குடியரசுத் தலைவர் பதவியேற்கவிருக்கும் நிலையில் அதனுடைய அதிகாரப்பூர்வ அறிவிப்பு யார் வெற்றி வேட்பாளர் என்ற ஒரு அறிவிப்பையும் இன்னும் ஒரு சில மணி நேரங்களில் தேர்தல் அதிகாரிகள் அதிகாரப்பூர்வமாக வெளியிட உள்ளார்கள். அந்த பணிகளுக்காக தேசிய ஜனநாயக கூட்டணி மற்றும் இந்தியா கூட்டணியின் சார்பாக வாக்கு எண்ணிக்கைக்கான அதிகாரிகள் மற்றும் போலிங் ஏஜென்ட்களையும் நியமித்து இந்த 2 கூட்டணிகளுமே ஒரு உத்தரவுகளை பிறப்பித்திருக்கிறார். அந்த அதிகாரிகள் வாக்கு எண்ணிக்கைக்கான நடவடிக்கைகளை இன்னும் ஒரு சில மணி துளிகளில் அவர்கள் தொடங்க உள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. பாலா, விவரங்களுக்கு நன்றி சுசித்ரா.